உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 24ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 சுக்கிரவாரம், ஆடி வெள்ளி கிழமை, பராபவ வருடம் ஆடி மாதம் 8ஆம் நாள், தசமி திதி, அனுஷ நட்சத்திரம், மரண யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம தினம். பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் வெற்றி, ரிஷபம் செலவு, மிதுனம் பாராட்டு, கடகம் நன்மை, சிம்மம் அமைதி, கன்னி உதவி, துலாம் கவனம், விருச்சிகம் நலம், தனுசு லாபம், மகரம் ஊக்கம், கும்பம் நிம்மதி, மீனம் விவேகம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருப்பின், ஆன்மீகம் சம்பந்தமாக, ஜோதிடம் சம்பந்தமாக, வாஸ்து சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருப்பின், சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, சில ஆன்மீக பரிகாரங்களை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பரிகாரங்கள், ஏலக்காயை வச்சு, பச்சை கற்பூரத்தை வச்சு, அரகஜாவை வைத்து, குங்குமப்பூவை வைத்து, தேங்காயை வைத்து, நவதானியத்தை வைத்து, வெட்டி வேரை வைத்து, லாமிச்சை, இந்த மாதிரி பரிகார பொருட்கள், எக்கச்சக்கமான பரிகார பொருட்களை வைத்து நீங்கள் செய்ய வேண்டிய, வீட்டில் செய்ய வேண்டிய எளிமையான, செலவு குறைந்த பல பரிகாரங்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அதில் சில பரிகாரங்களை பற்றி இன்றைக்கு சொல்கிறேன். கொஞ்சம் பச்சை கற்பூரம் எடுத்துக்கொள்ளுங்கோ. அதே மாதிரி ஏலக்காய், ஜவ்வாது, பெரும் சீரகம், கிராம்பு, சந்தனம், இது எல்லாம் அற்புதமான ஆன்மீகத்தன்மை நிறைந்த பொருட்கள். பச்சை கற்பூரம், ஏலக்காய், ஜவ்வாது, பெருஞ்சீரகம், கிராம்பு, சந்தனம், இது எல்லாம் நிறைய நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய பொருட்கள். இந்த பொருட்களை எல்லாம் என்ன செய்யுங்கோ, ஒரு பச்சை கலர் துணி எடுத்து அந்த பச்சை கலர் துணிக்குள்ளே இந்த பொருட்களை எல்லாம் போட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கொள்ளுங்க. பச்சை கலர் துணின்றோடுங்க. சும்மா ஒரு 6 இன்ச்சு, 1 அடிக்கு 1 அடி பச்சை துணி எடுத்து அதுக்குள்ளே ஒரு 50 கிராம் பச்சை கற்பூரத்தை போடுங்கோ, ஒரு 15-20 ஏலக்காயை போடுங்கோ, ஜவ்வாது ஒரு டப்பாவை வாங்கி அதுக்குள்ளே போடுங்கோ, பெரும் சீரகம், சீரகத்தில் 2 சின்ன சீரகம், பெரிய சீரகத்தை போடுங்கோ, கிராம்பு தான் ஏலக்காய், கராம்புல வர கராம்பு கொஞ்சம் போடுங்கோ, சந்தன பவுடர் கொஞ்சம் போடுங்கோ. எல்லாத்தையும் போட்டு ஒரு மூட்டையாக கட்டி சாமி படத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து வையுங்கள். நான் நேற்று சொன்னது போல் உங்களுடைய வேண்டுதல் முக்கியமானது. வேண்டுதலை பெறக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்க வேண்டும். நீங்கள் நியாயமானவராக இருக்க வேண்டும், நேர்மையானவராக இருக்க. இறைவன்ட்ட பயமில்லாமல் கதைக்கலாம். நீங்கள், நான் என்ன தவறு செய்தேன், எதற்காக எனக்கு இந்த தண்டனை, நான் செய்யக்கூடாத காரியங்கள் எதுவும் செய்யவில்லையே, எனக்கு இந்த வரம் வேண்டும் என்று உரிமையாக கேட்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் தவறு செய்தவராக இருந்தால், குற்றம் செய்தவராக இருந்தால், தண்டனை பெறக்கூடிய விதத்தில் நீங்கள் இருந்தால்
இறைவனிடம் முதலில் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுடைய தவறில் இருந்து நீங்கள் திரும்பி விடுங்கள். அதற்குண்டான பரிகாரங்களை செய்யுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த யோக்கியதை. இந்த மூட்டையை கட்டி இறைவனுடைய பாதத்தில், உங்களுக்கு பெருமாள் பாதத்தில் வைக்கலாம், முருகன் பாதத்தில் வைக்கலாம், பிள்ளையார் பாதத்தில் வைக்கலாம், லட்சுமி பாதத்தில் வைக்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல வச்சிங்களா இருந்தால் இந்த மூட்டை பாசிட்டிவ் எனர்ஜி, நேர்மறை எண்ணங்களை தரக்கூடிய ஆற்றல் இந்த தெய்வத்துக்கு இருக்குது. டென்ஷன் இல்லாமல் போகும். இதை வைத்து வழிபாடு, மனமுருகி வழிபாடு, உங்களுடைய கவலைகளை எல்லாம் இறைவனிடம் சொல்லிவிட்டீர்களாக இருந்தால் உங்களுடைய மனம் லேசாக விடும். மனமுருகி வழிபாடு செய்யுங்கள். மனசு லேசாய் டென்ஷன் எல்லாம் இல்லாமல் போயிடும். இதில் நல்ல வாசனை ஒன்று வரும். அதே நேரத்தில் ஒரு டப்பாவில் நாங்கள் எல்லாம் எங்களோட ஆஃபீஸில் ஒரு பெரிய ஐஸ்கிரீம் கிளாஸ் மாதிரி ஒரு கிளாஸை வச்சு அதற்கு மேலே இதெல்லாம் போட்டு மேசையில் வச்சுருப்போம். ஒரு கோயில் வாசனை. கோயிலுக்கு போனோன்னு பாருங்கள், ஒரு வாசம் அடிக்கும். நல்ல கோயில்கள், ஒரு ஆன்மீகத்தன்மை நிறைந்த கோயில்களில் இந்த கற்பூரம், ஊதுபத்தி, பூ, பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்ந்து கோயிலில் ஒரு வாசம், அது ஆனந்தமாக இருக்கும். மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். கோயில் பிரசாதம் காளாஞ்சியை கொண்டு தந்தால் மூக்குக்கு கிட்ட வச்சு அது முகர்ந்தீன்களாக இருந்தால் அந்த வெத்தலை, வாழைப்பழம், பூ, சந்தனம், குங்குமம், பீதி இதெல்லாம் கோயில் வாசனை ஒன்று அற்புதமாக ஆனந்தமாக இருக்கும். அந்த மாதிரி கோயில் வாசம் ஒன்று உங்களோட சாமி ரூமுக்குள்ளே வரும். இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கடா. தீபம் ஏற்றும் போது பச்சை கற்பூரத்தில் தீபம் ஏற்றலாம். பச்சை கற்பூரம் என்பது ஒரு ஆன்மீகத்தன்மை நிறைந்த ஒரு மிகப்பெரிய பொருள். உங்களோட ஆஃபீஸ் மேசையில் ஒரு கிளாஸில் சும்மா பச்சை கற்பூரம், வேறொன்றும் வேணாம், பச்சை கற்பூரத்தை போட்டு வையுங்கோ. நெகட்டிவ் எனர்ஜி, எதிர்மறை எண்ணங்கள் அந்த இடத்துல வராது. அந்த வாசம் வந்தாலே மனசு சுத்தமாகிவிடும். நல்ல எண்ணங்கள் வரும். தீய எண்ணங்கள் வராது. தீய சக்திகள் அந்த இடத்த அண்டாது. பச்சை கற்பூரம் இருக்கிற இடத்துல கண்ணூறு, கந்திருஷ்டி, நாதிருஷ்டி, காரியத்தடை, செய்வினை, சூனியம் எதுவுமே அண்டாது. ஒரு பச்சை கற்பூரத்தை காசு வைக்கிற லாட்சிக்குள்ளே வைக்கலாம், சாமி படத்துக்கு முன்னுக்கு வைக்கலாம், உங்களுடைய ஆஃபீஸ் மேசையில் வைக்கலாம், வீட்டு ஹாலில் வைக்கலாம், சாமி ரூமில், இதெல்லாம் பச்சை கற்பூரம். சரி, பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய பரிகாரம் ஒன்று ரெண்டு சொல்லித்தாரன். முதல்ல வீட்டில் தீபம் ஏற்றிருப்பீங்கள். சாமி ரூம் இருந்தால் சாமி ரூமில் ஒரு தீபம். அந்த தீபத்துக்குள்ளே கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை நொறுக்கி, கற்பூரம் மாதிரித்தான் அது நொறுக்கினா நொறுங்கிடும், கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை நொறுக்கி போட்டு விடுங்கள். அந்த தீபம் ஏற்றுற தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும் சரி, நல்லெண்ணெயாக இருந்தாலும் சரி, நெய்யாக இருந்தாலும், எந்த தீபமாக இருந்தாலும் அந்த தீபத்துக்குள்ள எண்ணெய்க்குள்ளே கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போட்டு விடுங்க. அந்த பச்சை கற்பூரம் அப்படியே எண்ணெயில் சேர்ந்து எரியும் போது ஒரு நல்ல வாசம், கோயில் வாசம் வரும். வீட்டில் தீபம் ஏற்றிக்கல பச்சை கற்பூரத்தை போட்டு தீபம் ஏற்றலாம். கற்பூரம் மாதிரி பச்சை கற்பூரத்தை ஏற்றி இறைவனுக்கு காட்டலாம். கற்பூர தட்டில் கற்பூரத்துக்கு பதிலாக பச்சை கற்பூரம், கொஞ்சம் விலை கூட, கற்பூரமே விலை கூட. இப்போ கற்பூரத்தை விட பச்சை கற்பூரம் விலை அதிகம். பச்சை கற்பூரத்தை ஏற்றி தீபம் போல் ஏற்றி சூடம் காட்டலாம். அந்த பச்சை கற்பூரம் எரிந்து வரைக்குள்ள நல்ல வாசமாக இருக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பச்சை கற்பூர தீபம். நீங்கள் முகம் கழுவும் தண்ணீரில், நீங்கள் வீட்டில் முகம் கழுவுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுங்கோ. அதுக்குள்ளே ஒரு பச்சை கற்பூரத்தை நொறுக்கி போட்டு அந்த நீரினால் முகம் கழுவினீர்களாக இருந்தால் உங்களுடைய முகத்தில் தெய்வீக சக்தி நிலைத்திருக்கும். முகத்தில் வசீகரம் இருக்கும். முகத்தை பார்த்து முகத்தில் ஏற்பட்ட கண் திருஷ்டி தோஷங்கள் நீங்கும். பச்சை கற்பூர தண்ணியில் முகம் கழுவி, செய்வினை இருக்கு ஐயா, சூனியம் இருக்குது, முகம் செல்லுதில்லை, முகத்தில் செல்வாக்கு இல்லை, என்ற மூஞ்சியை பார்த்தோன்னே திருப்பி கொண்டு போகிறான், என்ற மூஞ்சியை பார்த்தோன்னே வேலை நடக்கதில்லை என்று நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம், உங்கள் முகத்தில் தோஷம் இருக்குன்னு நினைக்க, செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள், நாகதோஷம் உள்ளவர்கள், பிரம்மகத்தி தோஷம் உள்ளவர்கள், முக்கியமாக பித்ரு தோஷம் உள்ளவர்கள் எல்லாம் பச்சை கற்பூர தண்ணியில் முகத்தை கழுவுங்கோ. இன்றைக்கு நான் ஒரு இன்டர்வியூவுக்கு போகிறேன், நான் பேச போகிறேன் என்றெல்லாம் படித்து பாடமாக்கி போகிறீங்க. பச்சை கற்பூரத்தை தண்ணியில் போட்டு முகத்தை கழுவிட்டு அதுக்கு பிறகு முகத்தை நன்றாக துடைத்து விட்டு இன்டர்வியூக்கு போங்கோ. பேங்கில் லோன் வாங்க போகிறேன், இதை செய்யுங்கோ.
ஒரு முக்கியமான நபரை சந்திக்க போகிறேன், அதை செய்யுங்கோ. இன்றைக்கு நான் பொண்ணு பார்க்க போகிறேன், இதை செய்யுங்கோ. மாப்பிள்ளை பார்க்க போகிறேன், இதை செய்யுங்கோ. முக்கியமான விஷயத்துக்கு நீங்கள் செல்லும் முன்னர் பச்சை கற்பூர தண்ணியில் முகத்தை கழுவிட்டு செல்லுங்கோ. முகம் கழுவுறது மட்டும் இல்லை, குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போட்டு, எனக்கு தீட்டு இருக்குது, தோஷம் இருக்குது, செய்வினை இருக்குது, சூனியம் இருந்தால் பச்சை கற்பூர தண்ணியில் அடிக்கடி குளிச்சு வாங்கோ, தோஷம் எல்லாம் ரூங்கும். சாமி ரூமில் பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் சாமி ரூமில் வையுங்கோ, நல்ல வாசம் இருக்கும். கோயிலில் நீங்கள் அதுவும் பெருமாள் கோயிலில் போனால் ஒரு தீர்த்தம் தருவார்கள், அதை குடித்த அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்கும். ஆன்மீகத்தன்மை நிறைந்தவர்கள், கோயில்களோட தொடர்புடையவர்கள், கோயிலுக்கு போகக்கூடியவர்கள் எல்லாம் இந்த ஆனந்தத்தை உணர்ந்திருப்பார்கள். நான் சொன்ன மாதிரி கோயிலுக்கு போனோன்னு ஒரு கற்பூர வாசனை ஒன்று அடிக்கும், ஆனந்தமாக இருக்கும். கோயிலில் சந்தனம் வச்சிருப்பினம், விபூதி இருக்கும், அதெல்லாம் ஒரு வாசமாக இருக்கும். கோயிலில் ஒரு தீர்த்தம் தருவினம், பெருமாள் கோயிலுக்கு போங்கோ, துளசி தீர்த்தம் தருவினம். அந்த தீர்த்தம் அவ்வளவு ருசியாக இருப்பதற்கு காரணம் என்னென்னா, அதுக்குள்ளே பச்சை கற்பூரம் சேர்த்திருக்கின்றார்கள். கொஞ்சம் பச்சை கற்பூரமும் துளசியும் போட்டு தான் அந்த தீர்த்தம் வைத்திருப்பார்கள். அதை குடிச்சு பாருங்கோ, ஆனந்தமாக இருக்கும். அதனால் கோயில் வாசம் ஒன்றும் வரும். வாசம் இருக்கிற இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் எப்போதும் நிறைந்திருக்கும். அதே மாதிரி வாசம் உள்ள இடத்துல வசிய சக்தி, ஜனவசீகர சக்தி. அதனால தான் நான் ஆஃபீஸ் மேசையில் பச்சை கற்பூரத்தை போட்டு ஒரு கிண்ணத்தில் வையுங்கோ, அந்த வாசம் ஜனவசீகரத்தை தரும். வீடு மொப் செய்யக்குள்ளே கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போட்டு மொப் செய்யுங்கோ, தீபம் ஏற்றலாம். பச்சை கற்பூரத்தை விபூதியோட கலந்து விபூதி பூசலாம், குங்குமத்தோடு கலந்து பொட்டு வைக்கலாம், சந்தனத்தோடு கலந்து பொட்டு வைக்கலாம். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.